விஜய் சேதுபதி நடிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட படம் தர்மதுரை. இப்படம் தொடங்கிய நாளிலேயே ஒரு அறிமுக இயக்குனர் தனது குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் பெயர் ஆனந்த் குமரேசன். 2014இல் இவரது இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒப்பந்தமான திரைப்படம் வசந்தகுமாரன். இவ்விரு படங்களுக்குமே தயாரிப்பு நிறுவனம் ஸ்டுடியோ 9 சுரேஷ். வசந்தகுமாரன் திரைப்படத்தை பாதியிலேயே கைவிட்ட நிலையில் அதே ஹீரோவை வைத்து அதே நிறுவனம் தற்போது வேறு படத்தை ஆரம்பித்துள்ளது குறித்து சமூக வலைதளங்களில் எழுதி வருகிறார். தர்மதுரை பட தயாரிப்பாளர் முன் அவர் 5 கேள்விகளை வைத்துள்ளார். இது குறித்து அவர் எழுதியுள்ள பதிவில், வசந்தகுமாரன் திரைப்படத்தை எழுதி இயக்குவதற்காக கடந்த டிசம்பர் 2012இல் நான் ஒப்பந்தமாகினேன். பணிகளும் நடந்தன, பிரச்சனைகள், பேச்சுவார்த்தைகள் என்று வருடங்கள் நகர்ந்தன. தற்போது அத்திரைப்படம் கைவிடப்பட்டதாக ஊடகங்களின் மூலம் அறிகின்றேன். வசந்தகுமாரன் திரைப்படத்திற்கு பதிலாக தர்மதுரை என்கின்ற திரைப்படம் டிசம்பர் 2015இல் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக மீண்டும் ஊடகங்களின் மூலம் அறிந்து கொண்டேன். பல்வேறு குழப்பங்களுக்கு ஆட்பட்டு இதை நான் பதிவிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளேன். நான் பல முறை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுதும் அவர்களிடம் சரியான பதில்கள் கிடைக்கவில்லை. பதில்களே இல்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது என்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். 3 வருடங்களாக காத்திருந்த எனக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. சுமார் 12 வருட சினிமா வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு திரைப்படம் கைவிடப்பட்டு அதற்கு பதிலாக இன்னொரு திரைப்படம் நடக்கும் பொழுது அது ஏன் என்று விளக்கமளித்து துறை சார்ந்தவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அறிவிக்க வேண்டியது அவசியம். குறைந்தபட்சம் எனக்காவது விளக்கமளிக்க வேண்டியது தார்மீக அடிப்படையில் உங்களது கடமை என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நான் உங்களிடம் படமோ பணமோ அல்லது பரிதாபமோ வேண்டி நிற்கவில்லை. தயாரிப்பாளர்களுக்கும் கதாநாயகர்களுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனையில் ஒரு முதல் பட இயக்குனராகிய நான் ஏன் சம்பந்தமே இல்லாமல் பலியாக்கப்பட்டேன் என்பது குறித்த ஒரு முறையான விளக்கம் மட்டுமே என்று பதிவிட்டுள்ளார்.